சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்கம்மா. பூர்ணி, நீ எதுக்கு இங்க வந்த சொல்லு. பைத்தியம் இல்லாத ஒருத்திய பைத்தியம் பிடிக்கிறதுக்காக பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்த்தோமே, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லையான்னு பாத்துட்டு போக வந்தியா? இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தா போதும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இங்க உண்மையாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு இங்க இருக்கிற பைத்தியக்கார கூட்டத்தோட நானும் ஒரு பைத்தியக்காரியா மிங்கிள் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, அசுத்தம் தெரியாது, சுத்தம் தெரியாது, ரகுவியும் தெரியாது, உன் ஃப்ரெண்டு சிந்துவையும் தெரியாது, உன்னையும் தெரியாது, என் குடும்பத்துல இருக்கிற யாரையுமே தெரியாது, என்ன பெத்தவங்களுக்கே என்ன தெரியாது. அந்த அளவுக்கு நான் என்ன மறந்து வானத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல நீ வந்து என்ன பார்த்து கம்ப வச்சோ கல்ல வச்சோ என் மேல உன் ஆசை தீர அடிச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா உனக்கு தானே உடனே போன் வரும், அப்ப வந்து என்ன பாரு. இப்ப நீ இங்க இருந்து கிளம்பு. நான் கிளம்புறது இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீ மூச்சை தம் கட்டிக்கிட்டு இப்படி புரிஞ்சு தள்ளுற? உன் வாழ்க்கை இப்படி போனதுக்கு உன்னை தவிர வேற யாரும் காரணம் இல்லைன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அது உன் தப்பு தானே தவிர எங்களோட தப்பு இல்ல. உன்னால நாங்கெல்லாம் எவ்வளவு அசிங்கப்பட்டோம், எவ்வளவு அவமானப்பட்டோன்னு என்னாலையும் ஒரு நாள் முழுக்க மூச்சு விடாம பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அவ்வளவு அநியாயமும் அக்கிரமமும் பண்ணி வச்சிருக்க நீ. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் உன்னை நாங்க அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கோம். அத நீ மறந்துடாத. நீ எங்களுக்கு கெட்டது நினைச்சாலும் நாங்க உனக்கு எப்பவுமே நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். அத நீ புரிஞ்சுக்கோ. யாரு நீயும் உன்னை சேர்ந்தவங்களும் எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கீங்களா? ஆமா. நீங்க எனக்கு பண்ண நல்லதுன்னா எது? என் புருஷனுக்கு உன் ஃப்ரெண்ட ரெண்டாதாரமா கல்யாணம் பண்ணி வச்சது, என்னை கடத்திட்டு போய் தனியா அடைச்சு வச்சு ரகுவுக்கும் செந்துவுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி சந்தோஷப்பட்டது, என்ன மொத்தமா ஒழிச்சு கட்டுறதுக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது, இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ண நல்ல காரியமா? இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ அனுபவிப்படி. யாரு நல்லவங்கன்னு கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. உன்னை கடவுள் தண்டிச்சிட கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். சரி சரி வா, வீட்டுக்கு கிளம்பலாம். என்னது, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமா, நீ இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசினதெல்லாம் வீணா போச்சு. டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. என்ன கண்ணா அப்படி பாக்குற? உன்கிட்ட தான் சொன்னேன், கிளம்பு. நீ உண்மைதான் சொல்றியா இல்ல என்ன வச்சு காமெடி எதுவும் பண்றியா? உண்மையதான் சொல்றேன். முதல்ல இங்க இருந்து வா, வீட்டுக்கு போலாம் வா. இவ என்ன காரணத்துக்கு வேணாலும் நம்மள இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகட்டும். அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நாம இந்த இடத்தை விட்டு போனா போதும். ஏமா, பூர்ணிக்கு ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கு, அதனால அந்த பிள்ளைக்கு இனிமே ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பார்க்க முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு டாக்டர் சொன்னதா செவ்வந்தி ரகு கிட்ட சொல்லி இருக்கு. பாவம், அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான். அந்த பிள்ளைக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு தெரியலையம்மா. உன் மருமக தான் அங்க ஆஸ்பத்திரியில யாரோ மனநலம் பாதிக்கப்பட்ட பொம்பளைய கடிச்சு வச்சு அவளுக்கு பைத்தியமே சரியாயிருச்சாமே. டேய், இருந்தாலும் உன் மருமக ஒரு பெரிய அதிசய பிறவிதான்டா. ஒருத்தவங்க கடிச்சு வச்சதால இன்னொருத்தவங்களுக்கு எப்படி பாட்டி பைத்தியம் சரியாகும்? எனக்கு இதுதான் புரியவே இல்ல. அங்க ஆஸ்பத்திரியில என்ன நடந்துச்சுன்னு முழுசா நமக்கு தெரியல. இப்ப செவ்வந்தி பூரணிய கூட்டிக்கிட்டு வந்துருவாள்ல, அப்ப என்ன ஏதுன்னு விளக்கமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
அம்மா, இப்ப பூர்ணி என்ன மனநிலையில வரப்போகுதுன்னு தெரியல. அதை நினைச்சாதான் ரொம்ப பதட்டமா இருக்குதுமா. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. அவ அங்க இருந்து பேயாடிக்கிட்டே கூட வரட்டுமே. அவ தலைமுடிய புடிச்சு அந்த பேய நானே ஓட்டுறேன். மா, நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி அந்த புள்ளையோட பிரச்சனையை பெருசாக்கிறாதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. நீ அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. அவளை நானும் சிந்துவும் கவனிச்சுக்கிறோம். என்ன சிந்து, ரெடி தானே? ஆமாம் பாட்டி, நான் எப்பவும் உங்க பக்கம் தான். நான் ரெடியா தான் இருக்கேன். இப்ப பூர்ணி வீட்டுக்கு வந்ததும் நாம ஓட்டுற ஓட்டுல அவளுக்கு பிடிச்சிருக்கிற பேய் தானா விலகி ஓடிடுற மாதிரி பண்ணிடலாம். அது ம். என்ன நீ கீழே இறங்குனதும் படுவேகத்துல வீட்டுக்குள்ள போறா? எப்படா வீட்டுக்கு போவோங்கிற பரிதவிப்போடு தான் 2 நாளா மனநல காப்பகத்துல இருந்திருப்பா. அதான் முதல்ல வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆகலாங்கிற வேகத்துல போறா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற எண்ணத்தோட தான் போறாளா, இல்ல அவளை புடிச்சுக்கிட்டு இருக்க பேய் இப்படி வேகமா வீட்டுக்குள்ள தள்ளிக்கிட்டு போதான்னு தெரியலையே. சரி வாங்க. வந்துட்டா வந்துட்டா. பேய் புடிச்ச பெருமாயி என்ன வேகத்துல வரா பாருங்க. அக்கா அக்கா, என்ன நீங்க உள்ள வந்ததும் அப்படியே ரூம்குள்ள போறீங்க? ஏன் நான் ஏன் ரூமுக்கு போகாம வேற என்ன பண்ண சொல்ற? என்னக்கா இப்படி சொல்றீங்க? 2 நாளா ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு நானு, பாட்டி, மாமா, அத்தை எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டி, எனக்கு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு அப்படியே நான் விவரமா விளக்கி கதை கதையா சொல்லுவேன்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் பூரணி, ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்க போனதே இல்ல. நீ போயிட்டு வந்திருக்க. அந்த அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அது எங்களுக்கும் ஒரு அனுபவமா இருக்கும்ல. உங்களுக்கு அனுபவம் வேணும்னா நீங்களும் போய் இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துக்கோங்க. ரொம்ப சுகமா இருக்கும். அப்படியே ஒரு பைத்தியம் தலி எங்கன்னு சொரிஞ்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கும். இன்னொரு பைத்தியம் ஐயோ 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 ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்து நிக்கும். இன்னொரு பைத்தியம் அப்படியே முடிய புடிச்சு புடிச்சு இழுக்கும். இன்னொரு பைத்தியம் அப்படியே காது புடிச்சு திருக்கிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பைத்தியம் பைத்தியம்னே தெரியாத அளவுக்கு டாக்டர் மாதிரி வந்து நின்னு வைத்தியம் பாக்கும். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? மொத்தமா குடும்பத்தோட போய் சேர்ந்துக்கோங்க.